بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களா ஆலாம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் புகாரியுடைய தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 100வது ஹதீஸுடைய தலைப்பில் உள்ள விஷயங்களை பார்த்தோம். அதாவது கல்வி கற்பதில் பேராசை கொள்ளுதல் அப்படிங்கிற 99 ஹதீஸ். 100வது ஹதீஸ் என்னென்னு கேட்டால், கைஃப யுக்பதுல் இல்மு, கல்வி எவ்வாறு கைப்பற்றப்படும் அப்படின்னு ஒரு பாடம் கொண்டு வந்தார். அந்த பாடத்துக்கு கீழே உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய கடிதத்தையும் அவர் சொன்ன சில செய்திகளையும் அதில் கொண்டு வந்துட்டாரா. அது சம்பந்தமான ஹதீஸை இப்போ சொல்ல போகிறார். இந்த கருத்துக்கு உடைய ஹதீஸ் 100வது ஹதீஸ். ஹத்தசனா இஸ்மாயில் இப்னு அபி உவைஸ். இஸ்மாயில் பின் அபி உவைஸ் என்பவர் நமக்கு சொன்னார். கால, அவர் சொன்னார், ஹத்தசனி மாலிகுன், மாலிக் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். யார் வழியாக அவர் அறிவித்தார் என்று கேட்டால், அன் ஹிஷாம் இப்னு உர்வா, ஹிஷாம் இப்னு உர்வா வழியாக எனக்கு அவர் அறிவித்தார். அவர் யார் வழி அறிவித்தார் என்று கேட்டால், அன் அபீஹி, அவருடைய தந்தைன்னா உர்வா, அவருடைய தந்தை உர்வா வழியாக அவர் அறிவித்தார். அவர் யார் வழி அறிவித்தார் என்று கேட்டால், அன் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ், இவர் சஹாபி. அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் வழியாக அவர் அறிவித்தார். கால, அவர் சொன்னார், அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் சொன்னார், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது நான் கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இன்னல்லாஹ லா யக்பதுல் இல்ம, கல்வியை அல்லாஹ் கைப்பற்றி கொள்ள மாட்டான். இன்திசான் என்தசிவு மினல் இபாத், அடியார்களிடமிருந்து, அதாவது மனிதர்களிடமிருந்து, கல்விமான்களிடமிருந்து அல்லாஹ் கல்வியை என்ன செய்ய மாட்டான், நேரடியாக கைப்பற்றி கொள்ள மாட்டான். இப்போ என் உள்ளத்தில் ஒரு கல்வி இருக்குன்னு வைங்க, கல்வியை மட்டும் உறிஞ்சி எடுத்துகிட்டு என்னை தனியாக விட்டுருவான், அப்படி எடுக்க மாட்டான். கல்வியை எடுக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், உலமாக்களை சாவடிப்பதன் மூலமாகத்தான் கல்வியை எடுப்பான். அப்போ அதை விளக்குறார் ரசூலுல்லாஹ், விளக்குறாங்க. இன்னல்லாஹ் லா யக்பதுல் இல்ம, கல்வியை அல்லாஹ் கைப்பற்றி கொள்ள மாட்டான். இன்திசான் என்தசிவு மினல் இபாத், அடியார்களிடமிருந்து. என்தசிவுன்னா ஒரு இதை கலட்டுறது, மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒன்றை கலட்டுறோம்ல, சட்டையை கலட்டுற மாதிரி, அந்த மாதிரி அடியாரிடமிருந்து கலட்டுகிற வகையில், அதாவது நீக்குகிற வகையில். அடியார்கள்ட்ட இப்போ என்கிட்ட கல்வி இருக்குன்னு வைங்களேன், என்கிட்ட உள்ள கல்வியை ஒன்றுமில்லாமல் மரக்கடிக்கை செஞ்சு அப்படி தூக்கிடுவானா, அப்படி செய்ய மாட்டான். அப்போ லா யக்பதுல் இல்ம, அல்லாஹ் கல்வியை கைப்பற்ற மாட்டான். இன்திசான் என்தசிவு மினல் இபாத், அடியாரிடமிருந்து கலட்டும் விதமாக கலட்ட மாட்டான், அதாவது நேரடியாக நீக்க மாட்டான்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கிறீங்களேன். இன்திசான் என்தசிவுன்னு சொன்னால் டைரெக்டாக அந்த ஆலிமை இருப்பார், கல்வி மட்டும் போயிடும், அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். ஏன்னா கல்வியை தனியாக தூக்க முடியாது. கல்விங்க நான் கல்வியை கற்றுட்டேன்னு சொன்னால் சில விஷயங்கள் ஒன்று மறக்குமே தவிர, கல்வியை இல்லாமல் தூக்க முடியுமான்னா முடியாது. அப்படி எல்லாம் செய்வது கிடையாது. வேறு என்ன செய்வான், ஒலாக்கின் என்றாலும் யக்பிதுல் இல்ம, கல்வியை கைப்பற்றுவான். பி கபுலில் உலமாயி, அறிஞர்களை மரணிக்க செய்து, அறிஞர்களை கைப்பற்றி கல்வியை கைப்பற்றுவான். அப்போ ஒரு சமுதாயத்தில் கல்வி மிகைத்திருக்கிற நேரத்தில் ஆலிம்களையாக பார்த்து காலி பண்ணி விட்டான்னு வைங்க, அவங்க உள்ளத்தில் உள்ள கல்வி அவங்களோட போயிடும், அடுத்த சமுதாயத்துக்கு கிடைக்காது. அப்போ அல்லாஹ் கல்வியை கைப்பற்றுறதுங்கிறது எப்படி கைப்பற்றுவான் என்று கேட்டால், உலமாக்களுடைய இதை குறைச்சிருவான். வரிசை ஆலிம்களாக மார்க்கத்தை நன்கு அறிந்த அறிஞர்களாக காலி ஆகிட்டு வருவாங்க. அவங்க அடுத்தது உள்ள தலைமுறை கற்றுக் கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா அது அவங்க வழியாக வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொன்னால் ஆட்களை கைப்பற்றி கல்வியும் கைப்பற்றிக்கிடுவான். யக்பிதுல் இல்ம,
கல்வியை கைப்பற்றி கொள்வான் பி கபுலில் உலமாயே, உலமாக்களை மார்க்க அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலமாக கல்வியை கைப்பற்றி கொள்வான். ஹத்தாண்ட முடிவில் இதாலம் யுபுக்கி ஆலிமன், ஒரு ஆலிமையும் மிச்சம் வைக்காத பொழுது, அபுக்கா என்றால் பாக்கியாக வைக்கிறது, அபுக்கா பாக்கின்னு சொல்கிறோம்ல, பக்கான்லாம் சொல்கிறோம்ல, அந்த அபுக்கா என்கிற வார்த்தையுடைய வருங்காலம் தான் யுபுக்கி. லம் வந்ததுனால அந்த ஏய் போயிடுச்சு. ஹத்தா இதா லம் யுபுக்கி ஆலிமன், ஒரு ஆலிமை அவன் மிச்சம் வைக்காத பொழுது, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கொண்ட பொழுது, அப்போ மக்கள் என்ன செய்வாங்க, யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஒரு மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒரு ஊரில் வந்து 50 மார்க் அறிஞர்கள் இருந்தாங்க, 50 பேரும் நல்லா எடுத்துட்டான். இப்போ இவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க? அறகுறைகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. நல்ல அறிந்தவர்கள் எல்லாம் கைப்பற்றிக்கிட்டான்னு சொன்னால் மிஞ்சி இருப்பவர்கள் யார் இருப்பாங்க? மூடர்கள் இருப்பாங்க, அல்லது அறகுறைகள் இருப்பாங்க. இந்த அறகுறைகள்கிட்ட போய் கேட்பாங்க. அவன் என்ன செய்வாங்க? தப்பு தப்பாக ஃபத்வா கொடுத்து மக்கள் வழிகெடுத்துருவாங்க. அதை சொல்கிறாங்க ஹத்தா இதாலம் யுபுக்கி ஆலிமன், ஒரு ஆலிமை மிச்சம் வைக்காத பொழுது, அதை எல்லாத்தையும் அழித்து விடும் பொழுதுன்னு அர்த்தம். ஒரு ஆலிமை கூட மிச்சம் வைக்காத பொழுதுன்னு அர்த்தம் என்ன? அனைத்து ஆலிம்களையும் அல்லாஹ் அழித்து விடும் பொழுது இத்தகதன் நாசு, மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் ரூசன், தலைகளை, தலைவர்களை. ரஸ்னா தலை, தலைக்கு பன்மை ரூஸ், தலைகள், தலைகளை கொண்டு கருத்து வந்து தலைவர்கள். ரூசன் ஜுஹாலன், அறிவீனமான தலைவர்களை எடுத்துக்கொள்வார்கள். ஏன்னா எல்லா ஆலிமும் போயிட்டான்னா இருக்கிற ஆள்கிட்ட நம்ம கேட்க முடியும், இருக்கிற முட்டாப்பிலோலாம் இருக்கிறாங்க. ரூசன் ஜுஹாலன், ஜாஹில் என்பதற்கு ஜம்மு ஜுஹால், ஜாஹில்னா மூடர்கள், ஜாஹிலூன் என்று சொன்னாலும் மூடர்கள் தான், ஜுஹால் என்று சொன்னாலும் மூடர் பன்மை அது. அப்போ இத்தகதன் நாசு ரூசன் ஜுஹாலன், அதாவது அறிவீனமான தலைவர்களை மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஃபொசுயிலு, அவர்களிடத்தில் கேட்கப்படுவார்கள், அந்த தலைவர்கள்ட்ட போய் கேள்வி கேட்கப்படுவார்கள். அஃப்தவ், அவர்கள் ஃபத்வா கொடுப்பார்கள். பி கைரி இல்மின், அறிவற்ற முறையில், எந்த ஒரு மார்க் அறிவும் இருக்காது, நினச்சதெல்லாம் ஃபத்வா கொடுக்குறது. அஃப்தவ் பி கைரி இல்மின், இல்மு இல்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள். அதனால் ஃபலல்லு, அவர்களும் வழிகட்டு விட்டார்கள். அல்லல்லு, மக்களை வழிகெடுத்து விட்டார்கள். லல்லுன்னா வழிகெட்டான், அவன் அளவுக்குள்ளே நடந்துக்கிறது. வழி கெடுக்கிறான்னு அடுத்த ஆளை நம்மளாக வச்சுக்கிடலாம். வழி கெடுக்கிறாருங்கிற வார்த்தையிலேருந்து என்ன வச்சுக்கிடலாம்? மற்றவரைன்னு வச்சுக்கிடலாம். இப்போ லல்லு, தானும் வழிகட்டு போய் விடுவார்கள். அல்லல்லு, பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள். அப்படி ஏற்பட்டுரும். இப்போ கல்வியை கைப்பற்றுறதுங்கிறது வந்து கல்வியை வந்து தனியாக உருவி எடுக்கிறது கிடையாது. கல்வி மான்களை தான் எடுப்பான் அல்லாஹ். கல்வி மான்கள் எடுத்த உடனே ஒரு அறிஞர் கூட ஊரில் இருக்க மாட்டாங்க, நாட்டில் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னால், அப்போ மக்கள் யாரை போய் எடுத்துக்கிடுவாங்க? மூடர்களை தான் தலைவர்களாக ஏற்றுக்குருவாங்க. அவன்கிட்ட போய் கேட்டால் என்ன செய்வான்? ஃபொசுயிலு, அவர்கள் கேட்கப்படுவார்கள். அஃப்தோ பி கைரி இல்மின், கல்வி இல்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள். ஃபலல்லு, தானும் வழிகட்டு போவார்கள். வல்லல்லு, மக்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி 100வது ஹதீஸாக இருக்கிறது. இதோட ஹதீஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது இதுக்கு ஒரு அறிவிப்பாளர் போட்டிருக்கார்ல, இந்த அறிவிப்பாளர் எப்படி வருது? அம்ர் இப்னு ஆஸ் என்பவர் இது அறிவிக்கிறார். யார்? அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ். அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் இது அறிவிக்கிறார். அவருக்கு யாருக்கு அறிவித்தார்னா உருவா என்பவருக்கு அறிவித்தார். உருவா யாருக்கு அறிவித்தார்னா அவருடைய மகன் ஹிஷாமுக்கு அறிவித்தார். ஹிஷாம் யாருக்கு அறிவித்தார்னா மாலிக்கு அறிவித்தார். மாலிக் யாருக்கு அறிவித்தார்னா இஸ்மாயிலுக்கு அறிவித்தார்னு இந்த லிஸ்ட்டு வருதுல்ல, இந்த லிஸ்ட்டை மனசில் வச்சுக்கிறங்க. இதே செய்தி வந்து வேறு ஆளுக்கு வழியாகவும் இவர் கிடச்சிருக்கு புகாரிக்கு. அது 101வது ஹதீஸன் போடாமல் என்ன செய்கிறாரு? 100க்குள்ளே அடைக்கிறார். இந்த ரூட்டில் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ரூட்டில் உன்ன பேர் என்ன வருது? அதாவது அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், உருவா, ஹிஷாமு, மாலிக்கு, இஸ்மாயிலு, இப்படி 5 பேர் வழியாக தான் அவருக்கு கிடைச்சிருக்குது. இப்போ சொல்கிறாரு காலல் ஃபிர்பரின்னு ஒரு அறிஞர் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு ஹத்தசனா அப்பாஸுன், நமக்கு அப்பாஸ் சொன்னார். ஹத்தசனா குத்தைபா, நமக்கு குத்தைபா சொன்னார். ஹத்தசனா ஜரீருன், நமக்கு ஜரீர் சொன்னார். யார் வழியாக சொன்னார்? அன் ஹிஷாமின், ஹிஷாம் வழியாக. அப்போ ஹிஷாம் வழியாக
ஹிஷாமுட்டிருந்து அறிவித்தவர் யார்? இங்கே இந்த இந்த ஹதீஸில் ஹிஷாமுட்டிருந்து அறிவித்தவர் மாலிக்குன்னு வருதா? இவர் ஹிஷாமுட்டிருந்து அறிவித்த ஆள் யார்? மாலிக்கு. இந்த இடத்துல மாலிக்கு வரல, ஹிஷாமுட்டிருந்து தான் அறிவிக்கப்படுது. ஹிஷாமுட்டிருந்து மாலிக்கு அறிவித்த மாதிரி இங்கே எப்படி வருதுன்னு கேட்டால், ஹிஷாமிடமிருந்து வேறு பேர் வருது பாருங்கள். என்ன பேர் வருது? ஹிஷாமிடமிருந்து அறிவித்தவர் யாருன்னு கேட்டால் ஜரீர் வர்றார். ஹிஷாம் வழியாக எனக்கு இந்த செய்தி கிடைத்திருக்கிறது. ஹிஷாமு ஜரீர்கிட்ட சொல்லி, ஜரீர் குத்தைபாட்ட சொல்லி, குத்தைபா அப்பாஸ்கிட்ட சொல்லி, அவர் ஃபர்பரிட்ட சொல்லி, அவர் புகாரிக்கு சொல்கிறார். அப்போ இந்த ஹிஷாமுக்கு அப்புறம் உள்ளது கரெக்டாக அப்படி இப்போ போய்கிட்டு இருக்குது. அதாவது ஹிஷாமுக்கு பிந்தி உள்ள அறிவிப்புகள் இருக்குல்ல, ஹிஷாமுங்கிறவர் அறிவிக்கிறாரு, அவர் வாப்பா வழியாக அறிவிக்கிறாரு, அது அப்படியே வருது. அவர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் வழியாக அறிவிக்கிறார்ல, இந்த 3 மாற்றம் கிடையாது. இந்த மேலே உள்ள 4 மாற்றம். இங்கே என்ன வருது? ஹிஷாம் மாலிக்கு சொல்கிறாரு, மாலிக்கு இஸ்மாயிலுக்கு சொன்னார்னு வருதுல்ல. இந்த செய்தி புகாரிக்கு வேறொரு ரூட்லேயும் கிடைக்கிறது. அதான் ஹிஷாம் என்பவர் ஜரீருக்கு சொல்கிறார். ஜரீர் என்பவர் என்ன சொல்கிறாரு? யாருக்கு சொல்கிறாரு? குத்தைபாவுக்கு சொல்கிறாரு. குத்தைபா அப்பாஸுக்கு சொல்கிறார். அப்பாஸு ஃபர்பரிக்கு சொல்கிறாரு. ஃபர்பரி புகாரிக்கு சொன்னார்ன்ற மாதிரி இப்படி ஒரு ரூட்லையும் எனக்கு இந்த ஹதீஸ் கிடைத்திருக்கிற. இந்த ஹதீஸ் ஹிஷாம் மொழியாக 2 ரூட்டில் அவர் கிடைக்கிறது. ஹிஷாம் ஜரீர் என்கிற ஒரு வகையிலையும் கிடைக்கிறது. அதே மாதிரி ஹிஷாம்கிட்ட இருந்து ஜரீருக்கு பதிலாக இங்கே யார் வந்தால்? மாலிக்கு. ஹிஷாம் மாலிகிட்ட சொல்லி மாலிக்கு வழியாகவும் இந்த ஹதீஸ் புகாரிக்கு வருகிறது. ஹிஷாம் ஜரீர் என்பவற்றை சொல்லி அவர் வழியாகவும் இந்த ஹதீஸ் புகாரிக்கு சேர்க்கிறது. அதை சொல்லி காட்டுறாரு. இது இன்னொரு நம்பரை போடாமல் வேறொரு ரூட்டில் வந்துச்சுன்னு முடிச்சிடுறாரு. நகவகு இதே மாதிரி எனக்கு அறிவித்திருக்கிறார்கள். இது 100 முடிஞ்சிருச்சா? அடுத்தது 101வது ஹதீஸ். 101வது ஹதீஸுக்கு ஒரு பாடம் கொண்டு வர்றாரு. பாபுன், இது ஒரு பாடம். அதை அப்படி விட்டு தனியாக அர்த்தம் செய்யலாம். ஹல் யுஜ்அலு, ஆக்கலாமா, ஆக்கப்படுமா? ஜாலன்னா ஆக்கினான், யுஜ்அலுன்னு ஆக்கப்படும். ஹல் போட்டால் கேள்விக்குறி. ஹல் யுஜ்அலு, ஆக்கப்படலாமா, ஆக்கலாமான்னு கூட வச்சுக்கிடலாம். லின் நிசாயி, பெண்களுக்காக யௌமுன், ஒரு குறிப்பிட்ட நாள் ஏற்படுத்தப்படலாமா? ஹல் யுஜ்அலு, ஏற்படுத்தப்படலாமா? லின் நிசாயி, அதாவது இப்போ கல்வி கற்பதற்கு ஆம்பளையெல்லாம் அதிக டெய்லி பள்ளியாசலுக்கு வர்றாங்க, ரசூலுல்லாவுடைய பயானை கேட்குறாங்க, அதிலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கிறாங்க. ஆண்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது, பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்க மாட்டேங்குது. அதனால் பெண்கள் பயான் இப்போ நடத்துகிறோம்ல, அந்த மாதிரி பெண்களுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி இன்றைக்கி பெண்கள் தான் பயான் போகிறோம் பெண்களுக்கு தான் அப்படின்னு அறிவித்து தனியாக பெண்களுக்கு ஒரு கல்வி சபையை ஏற்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு தலைப்பை போட்டு அதுக்குரிய ஆதாரத்தை கீழே கொண்டு வர போகிறார். அது என்ன கொண்டு வர்றாருன்னு கேட்டால், ஹல் யுஜ்அலு, ஆக்கப்படலாமா, ஆக்கலாமான்னு வச்சுக்கலாம். அந்த படுதல் கூட தேவையில்லை, ஆக்கப்படலாமா? லின் நிசாயி, பெண்களுக்காக ஆக்கலாமா? யௌமுன், ஒரு குறிப்பிட்ட நாளை ஏற்பாடு செய்யலாமா? அலா ஹிதத்தின், ஹிதத்துன்னா ஒரு தனியாக, வஹதவுலேருந்து வரக்கூடிய ஹிதத்துங்கிறது, வஜதவுலேருந்து வசன ஜினத்துன்னு வருதில்ல, அந்த மாதிரி ஹிதத்துன்னா தனியாக, ஆம்பளை இல்லாமல், ஆம்பளை கலப்பு இல்லாமல், அலா ஹிதத்தின், தனிப்பட்ட முறையில் பெண்களுக்கு என்று ஒரு நாளை ஏற்படலாமா? ஃபில் இல்மி, கல்விக்காக வேண்டி, கல்விக்காக வேண்டி என்ன செய்கிறது? இன்றைக்கி வியாழக்கிழமை பெண்களுக்கு பயானு, அதில் பெண்கள் மட்டும் வாங்க, நீங்கள் மட்டும் உங்களுக்கு பிரத்யேகப்படுத்தி நம்ம சொல்லுவோம். தூரம் தொலைவில் உள்ள ஆண்களும் கேட்டுக்கிடுவாங்க, அது ஒரு விஷயம். அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு யாருக்காக செய்யணும்? பெண்களுக்காக செய்யணும். இப்படி செய்வது கூடுமான்னு அந்த தலைப்பை போட்டு அதுக்குரிய ஹதீஸை கீழே கொண்டு வர போகிறார். இன்னொருக்கு அர்த்தம் பாருங்கள். ஹல் யுஜ்அலு, ஏற்படுத்தலாமா? லின் நிசாய், பெண்களுக்காக ஏற்படுத்தலாமா? யௌமுன், ஒரு நாள் ஏற்படுத்தப்படலாமா பெண்களுக்குன்னு? ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு சனிக்கிழமை என்று 4 நேரம் ஏதோ ஒன்று ஏற்படுத்தலாமா? அலா ஹிதத்தின், ஆண்கள் கலப்பு இல்லாமல், அதை தனிப்பட்ட முறையில். அலா ஹிதத்தின்னா தனிப்பட்ட முறையில் பெண்களுக்காக ஒரு நாளை ஏற்பாடு செய்யலாமா? எதுக்காக வேண்டி? ஃபில் இல்மி, கல்விக்காக வேண்டி ஏற்பாடு செய்யலாமா என்பது பற்றிய பாடம். அந்த பாடத்துக்கு இப்போ சேர்த்து அந்த பாடத்துக்கு கடைசி அர்த்தம் செய்யணும். பாபுன்
ஹல் யுஜாலுல் நிசா யோமின் அலாஹிதத்தின் ஃபில் கல்விக்காக வேண்டி பெண்களுக்கு ஒரு தனி சபையை நம்ம வந்து ஏற்பாடு செய்யலாமா என்பது குறித்து பேசுகிற பாடம் சொல்லிவிட்டு அந்த பாடத்தை கொண்டு வர்றார், ஹதீஸை கொண்டு வர்றார். 101 ஹதசனா ஆதமு, நமக்கு ஆதம் சொன்னார். கால அவர் சொல்கிறாரு, ஹதசனா ஷோபா, ஷோபா நமக்கு சொன்னார். கால இப்போ ஷோபா சொல்கிறாரு, ஹதசனி இப்னுல் இஸ்பஹானி, இப்னுல் இஸ்பஹானி என்பவர், அஸ்பஹானின்னு போட்டிருக்கு, அந்த அந்த ஊருக்கு பேர் இஸ்பஹான் தான். இப்போ ஈரானில் இருக்குது, இந்த குண்டுலாம் போட்டாங்கல்ல, அணு ஆயுதம்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஊர். ஹத்தசனி இப்னுல் இஸ்பஹானி, இஸ்பஹான் என்று சேர்ந்தவருடைய மகன், ஒரு ஆளுடைய பேருன்றீங்க அது. அப்போ இஸ்பஹானுடைய மகன் நமக்கு அறிவித்தார். கால அவர் சொன்னார், சமயத்து அபா சாலிஹின் தக்வான், அபு சாலிஹ் என்ற தக்வான் இடத்துல நான் செவியுற்று. தக்வான்ங்கிறது அவருடைய சொந்த பேர், அபு சாலிஹ் செல்ல பேர். அவருக்கு ஒரு சாலிஹின்னு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் தன்னை அபு சாலிஹின்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கிடுவார். சாலிஹுடைய தந்தை. ஆயிஷான்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் அபு ஆயிஷா, ஆயிஷாவுடைய தந்தை, இப்படி சொல்கிற ஒரு வழக்கம் இன்றைய அரபில் இருந்தது. அந்த அடிப்படையில் இந்த இப்னுல் இஸ்பஹானிங்கிறவர் சொல்கிறாரு, சமயத்து அபா சாலிஹின், அபு சாலிஹ் என்பாரிடத்தில் நான் செவியுற்றேன். தக்வான் எனும், தக்வான்கிறது இயற்பெயர், தக்வான் என்ற அபு சாலிஹ் என்பவர் கூற நான் கேட்டிருக்கிறேன். அவர் யார் வழியாக கூறுகிறார்? ஹத்திசு, அவர் அறிவிக்கிறார். அபி சயீதில் ஹுத்ரி, அபு சயீதில் ஹுத்ரி வழியாக அவர் அறிவிக்கிறார். அப்போ இந்த ஹதீஸுடைய அறிவிக்கிற சஹாபி யாருன்னு கேட்டால் அபு சயீதுல் ஹுத்ரி தான். அபு சயீதுல் ஹுத்ரி என்ன செய்கிறார்? இந்த செய்தியை, பின்வரும் செய்தியை அறிவிக்கிறார். யாருக்கு அறிவிக்கிறார்னு கேட்டால் தக்வான் என்பவருக்கு அறிவிக்கிறார். அபு சாலிஹ் என்ற தக்வானுக்கு அறிவிக்கிறார். தக்வான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அந்த இஸ்பஹானுடைய மகனுக்கு அறிவிக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அது தனி களிமத்தன், அதை ஷோபா அறிவிக்கிறார். ஷோபாவிலேருந்து ஆதம் அறிவித்தார் வந்துருச்சா. இப்போ அபு சயீதுல் ஹுத்ரி அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், காலத்தின் நிசாவு, பெண்கள் கூறினார்கள், லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பெண்கள் கூறினார்கள். என்ன கூறினார்கள்னா, கலபனா, எங்களை மிகைத்து விடுகிறார்கள், அழைக்க, உங்கள் விஷயத்தில் எங்களை மிகைத்து விடுகிறார்கள். அர்ரிஜாலு, ஆண்கள் மிகைத்து விடுகிறார்கள். உங்கள் பயானை கேட்குறதுக்கு வந்தோம்னா ஆம்பளை எல்லாத்தான் உட்காந்துட்ருக்குறாங்க, எங்களை மிஞ்சிடுறாங்க ஆண்கள். எப்போ பார்த்தாலும் சபையில் ஆண்கள் தான் உட்காந்துட்ருக்குறாங்க. நாங்கள் பெண்களாகிய நாங்கள் வந்து பின்னாடி பின்தங்கிடுறோம். எங்களுக்கு ஒன்றும் மார்க்கத்தை அறிஞ்சிக்கிற இயலலை. அது சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? காலத்தின் நிசாவுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள் வந்து நபிகிட்ட வந்து சொன்னார்கள், கலபனா அழைக்க, உங்கள் விஷயத்தில் எங்களை ஜெயித்து விடுகிறார்கள், எங்களை மிகைத்து விடுகிறார்கள், வென்று விடுகிறார்கள். அர்ரிஜாலு, ஆண்கள் ஜெயிச்சிடுறாங்க. உங்கள்கிட்ட பாடம் கற்க வர்றதா இருந்தால் நாங்கள் வர்றோம், ஆண்கள் வர்றோம்னா ஆண்கள் போட்டி போட்டு முன்னாடி வந்து உட்காந்துருவாங்க, நாங்கள் கடைசியில் தான் உட்காந்துருப்போம். எங்களுக்கு மார்க்கத்தை அறிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் ஃபஜ்அல்லனா, எங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்துங்கள், யௌமன், ஒரு நாளை ஏற்படுத்துங்கள், எங்களுக்குன்னு ஒரு நாள். அதில் ஆம்பளைலாம் வரக்கூடாது, நாங்கள் பெண்களாகி நாங்கள் தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஜ்அல்லனா, எங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்துங்க, யௌமன் மின் நஃப்ஸிக்க, உங்கள் தரப்புலேருந்து, நாங்கள்லாம் டேட்டு சொல்லலை, உங்கள் தரப்புலேருந்து ஒரு நாளை சொல்லுங்கள். அது வெள்ளியோ திங்களோ சனி ஏதோ ஒரு நாளை போட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பயான் வந்து பெண்களுக்கே மட்டும்தான் அப்படின்னு ஏதோ அறிவிப்பு செய்யுங்க என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அதான் கலபனா அழைக்க ரிஜாலு, ஆண்கள் வந்து உங்கள் விஷயத்தில் எங்களை ஜெயிச்சிடுறாங்க. உங்கள் விஷயத்தில்னு சொன்னால் உங்கள்கிட்ட மார்க்கத்தை கற்றுக்கிற விஷயத்தில் ஆண்கள் ஜெயிச்சிடுறாங்க, மிகைத்திடுறாங்க. அதனால் ஃபஜ்அல்லனா யௌமன் மின் நஃப்ஸிக்க, உங்கள் தரப்பில் இருந்து ஒரு நாளை எங்களுக்காக ஏற்படுத்துங்கள் அப்படின்னு கோரிக்கை வச்சார்கள். அப்போ ரசூல் என்ன செஞ்சாங்க? நல்ல கோரிக்கையாக தெரிஞ்சிச்சு. ஆமாம், ஆண்களை போல் பெண்களும் தானே மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறேன்னு, அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்க தானே செய்யணும் என்று சொல்லிவிட்டு வஅதஹுன்ன, அந்த பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா
வாக்களித்தார்கள். அதென்ன வாதா செய்கிறது, வாக்களிக்கிறது. இப்போ வாதகுன்ன அவர்களுக்கு வாக்களித்தார்கள், யௌமன் ஒரு நாளை வாக்களித்தார்கள், லக்கிய ஹுன்ன ஃபீஹி அந்த நாளில் அவர்களை சந்தித்தார்கள். ஒரு நாளை வாக்களித்து நீங்கள்லாம் திங்கக்கிழமை வந்துடுங்க, உதாரணத்துக்கு வேண்டி, அல்ல செவ்வாய்க்கிழமை வந்துடுங்க, உங்களுக்கு உள்ள பயானந்தான் என்று தெரிவித்துவிட்டு லக்கிய ஹுன்ன அந்த பெண்களை ஃபீஹி அந்த நாளில் அவர் சந்தித்தாங்க. சந்தித்து இப்போ அல்லாஹுன்ன அவங்களுக்கு அறிவுரை கூறினார்கள். பெண்களுக்கு மாத்திரம் தனியாக ஒரு அறிவுரை கூறினார்கள். அமரஹுன்ன அவங்களுக்கு சில நல்ல காரியங்களை செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். அமரண்டா கட்டளையிட்டார்கள், நல்லது தானே செஞ்சுருப்பாங்க, அதில் சொல்லாட்டாலும் முனைக்கிற வேண்டிதான். அமரஹுன்ன அந்த பெண்களுக்கு நல்ல காரியங்களை செய்யுமாறு கட்டளையிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காண ஃபீமா காலலகுன்ன அந்த பெண்களுக்கு சொன்னார்களே அதில் அடங்கி இருந்தது, அமைந்திருந்தது பின்வரும் வாசகம். மாமின் குன்ன இம்ராத்துன் துகத்திமு சலாசத்தமின் வலதிகா இல்லா கானலகா ஹிஜாபம் என்னார் என்கிற போதனையும் அதில் அடங்கி. இதுக்கு தனியாக அர்த்தம் செஞ்சுக்கிடுவோம், மொத்தமாக சேர்த்து அர்த்தம் எப்படின்னு கேட்டால், இப்போ காண இருந்தது, ஃபீமா கால லகுன்ன அந்த பெண்களுக்கு சொன்னார்களே அந்த போதனையில் இருந்தது. எது இருந்தது? மாமின் குன்ன இம்ராத்துன் துகத்திமு சலாசத்தன் மின் வலதிகா இல்லா கானலகா ஹிஜாபம் என்னார் என்பதும் அதில் ஒரு போதனையாக இருந்தது. அந்த போதனை நிறைய போதனைகள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த போதனையில் ஒரு போதனை என்னென்னு கேட்டால் இந்த வாசகம். எந்த வாசகம்? மாமின் குன்ன இம்ராத்துன் துகத்திமு சலாசத்தன் மின் வலதிகா இல்லா கானலகா ஹிஜாபம் என்னார் என்பதும் அவங்களுடைய போதனையில் ஒரு போதனையாக இருந்தது. இப்போ இதுக்கு நம்ம அர்த்தம் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க பெண்களுக்கு பயான் பண்ணுறாங்களா, பயான் பண்ணும் பொழுது அந்த பெண்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மாமின் குன்ன இம்ராத்துன், இந்த மாங்கிறது எதிர்மறை, எதிர்மறைக்கு என்ன செய்யணும், அந்த இல்லாங்கிற இடம் வரும்போது அங்கே தான் அர்த்தம் செய்யணும். இருந்த தவிரன்னு வருதில்ல, அந்த இடத்துல அந்த மாவுக்கு அர்த்தம் செஞ்சுக்கலாம். அந்த மா அப்படி இருக்கட்டும். மின் குன்ன இம்ராத்துன் உங்களில் ஒரு பெண்ணு, துகத்திமோ சலாசத்தன் மின் வலதிகா அவள் பெற்றெடுத்த பிள்ளைகளில் 3 பேரை முன்கூட்டியே துகத்திமுன்னா பறி கொடுக்கறது. ஒரு பொம்பளைக்கு 3 பிள்ளை எல்லாம் கொடுத்தான், 3 பிள்ளையுமே அந்த பொம்பளை தனக்கு முந்தி அனுப்பி வச்சிட்றான், அதை பறி கொடுத்துட்றான், முன்னாடியே செத்து போயிட்டாங்க அந்த பிள்ளைங்கெல்லாம். அந்த பெண்களை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. மாமின் குன்ன உங்களில் இம்ராத்துன் ஒரு பெண் இருந்து, துகத்திமு சலாசத்தன் மின் வலதிகா அவருடைய குழந்தைகளிலிருந்து 3 பேரை முன்கூட்டி அனுப்பிவிட்டாளேயானால், அதான் இவளுக்கு முந்தைய 3 பிள்ளைகள் செத்துட்டாங்கன்னு சொன்னால், இல்லா கானலகா ஹிஜாபம் என்னன்னாரே அவளை நரகத்திலிருந்து தடுக்கும் திரையாக தடுப்பாக இருந்தே தீரும், தடுப்பாகவே தவிர அவர் முற்படுத்துவதில்லைன்னு சொல்லுவோம். மாவையும் இல்லாவையும் சேர்த்து அர்த்தம் செய்யும்போது ஒரு குழப்பமாக இருந்துச்சுன்னா, இந்த மா என்பதையும் இல்லா என்பதையும் விட்டுட்டோம்னா அடுத்த நேரம் வந்துடும். அதாவது மாமின் குன்ன இம்ராத்துன் உங்களில் ஒரு பெண், துகத்திமு பறி கொடுத்து விட்டால், சலாசத்தன் மின் வலதிகா அவருடைய குழந்தைகளிலிருந்து 3 பேரை பறி கொடுத்து விட்டாலே, அப்படி ஒரு பெண் இருப்பது இல்லை, இந்த மாவுக்கு இருப்பது இல்லை. இல்லா கானலகா அந்த குழந்தை லகா இவளுக்கு ஆகும், ஹிஜாபம் என்னாரே நரகத்திலும் தடுக்கும் திரையாக ஆகும் ஆகிய தவிர பறி கொடுப்பதில்லை. அப்படி சரியான அர்த்தம் செய்கிறதா இருந்தால், நரகத்திலிருந்து இவளை காப்பாற்றிய தவிர அவர் 3 பிள்ளைகளை பறி கொடுக்க மாட்டாள். 3 பிள்ளையை பறி கொடுத்தாலேயானால் அந்த 3 பிள்ளைகளும் இவளை நரகத்துக்கு போகாமல் தடுப்பாங்க. எங்கள் அம்மா முன்னாடியே எங்களை அனுப்பிட்டாங்க, அதனால் நாங்கள் நரகத்துக்கு போக விட மாட்டோம் என்று சொல்லி அந்த குழந்தைகளை வைத்து அல்லாஹ் தடுப்பான். குழந்தைக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அல்லாஹ் அந்த செட்டிங் பண்ணுறான்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன செய்கிறான், அவன் குழந்தைய அனுப்பிவிட்டு நீ உங்கள் அம்மாவுக்காக கேளு அப்படிங்கிற மாதிரி நடக்கிற விஷயம் அது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மாமின் குன்ன இம்ராத்துன் உங்களில் ஒரு பெண்மணி, துகத்திமு சலாசத்தன் மின் வலதிகா அவருடைய பிள்ளைகளில் இருந்து ஒரு 3 பேரை, 3 பிள்ளை வரிசையாக சாவுது. முதல் பிள்ளையும் செத்து போச்சு, 2வது பிள்ளையும் செத்து போச்சு, 3வது பிள்ளையும் செத்துச்சு.
இந்த 3 செத்து அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகும்? பயங்கரமான பாதிப்புக்குள்ளாயிருவாங்க. அந்த இழப்பை தாங்க முடியாமல் பயங்கரமான பாதிப்புக்குள்ளாயிருவாங்க. அதுக்கு பரிசு என்னன்னு கேட்டால், அந்த குழந்தைகள் நரகத்திலேருந்து அந்த பெண்ணை காப்பாற்றுவாங்க. அவள் மாமின் குன்ன இம்ராத்துன் துகத்திமு சலாசத்தம் மின் வலதிகா, அவருடைய பிள்ளைகளில் 3 பிள்ளைகளை பறிகொடுத்து விட்ட எந்த பெண்ணாக இருந்தாலும் பறிகொடுப்பது இல்லை. இல்லா காணலகா ஹிஜாபம் என்னார், அந்த குழந்தைகள் அவளுக்கு நரகத்திலிருந்து உள்ள ஹிஜாப்னா திரையாக தடுப்பாக ஆகிய தவிர பறிகொடுப்பதில்லை. அப்படின்னான்றதை பறிகொடுத்தா அவங்க தடுப்பு ஆவாங்க. 3 பிள்ளைகள் நீங்கள் பறிகொடுத்துட்டீன்னு சொன்னால் பெண்கள் சபையில் உட்காந்து பயன் பண்ணுறாங்க. பெண்களுக்கு என்ன தேவை அதை சொல்கிறாங்க. முக்கியமாக பெண்களுக்கு என்ன தேவை? புள்ள பெற்றுட்டு சின்ன வயசில் புள்ள இறந்துட்டாங்கன்னு வைங்க, அது பெண்களை ரொம்ப பாதிக்கும். அது பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 3 புள்ள செத்துச்சின்னு வைங்க, உங்களை சொர்க்கத்துக்கு அந்த 3 பிள்ளைகளும் கொண்டு போய் சேர்த்துறோம். அப்படி எல்லாம் ஒரு செட்டிங் பண்ணிடுவாங்கிறாங்க. அப்போ மா மின்குன்ன இம்ராத்துன் துகத்திமு சலாசத்தம் மின் வலதிகா, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய பிள்ளைகளில் இருந்து 3 பேரை பறிகொடுத்து வருவாளேயானால் இல்லா கான் அல்லஹா, அந்த பெண்ணுக்கு ஆகிவிடுவார்கள் ஹிஜாபம் என்னாரி, நரகத்திலிருந்து தடுக்கும் திரையாக மாறிவிடுவார்கள் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே காலத்து இம்ராத்துன், ஒரு பெண் எழுந்து கேட்க ஆரம்பித்தாள். காலத்துனா சொன்னார்னா கேட்டார்னு அர்த்தம். இப்போ காலத்து இம்ராத்துன், ஒரு பெண் எதிர்கேள்வி கேட்டார். ஓ இசனத்தைனி, அப்போ 2க்கு அப்படிங்கிறாங்க. 3 பிள்ளையை பறி கொடுத்தா தான் அந்த சொர்க்கத்துக்கு போவாங்களா? 2 பிள்ளையை நாங்கள் பறி கொடுத்துருப்போமே, அவங்களுக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு அந்த அம்மா கேட்குறாங்க. இப்போ காலத்து இம்ராத்துன், ஒரு பெண் சொன்னார்கள், ஓ இசனத்தைனி, கேள்விக்குறி போடுவோம். இசனத்தைனா அந்த வார்த்தையில் கேள்விக்குறி இருக்காது, சொல்கிற தோரணையில் கேள்விக்குறியாக மாற்றலாம். அப்போ இசனத்தைனி, மேலும் ஒரு 2 பேர், மேலும் ஒரு ரெண்டு பேரை பறி கொடுத்தாலும் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. 3 குழந்தைகளை பறி கொடுத்தால் சொர்க்கம்ன்ற சொல்லிட்டாங்கல்ல, அந்த அம்மா கேட்குறாங்க, அப்போ 2 பேருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அதில் விலைக்கு 2 பேருக்கு என்ன அர்த்தம்? 2 பிள்ளைகளை பறி கொடுத்த பெண்ணுக்கும் இது கிடைக்குமா? 3 பிள்ளையை பறி கொடுத்தாதான் சொர்க்கம் கிடைக்குமா? 2 பிள்ளையை பறி கொடுத்தவங்களும் கிடைக்குமான்னு கொஞ்சம் இறக்கி கேட்குறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க. பொக்கால் அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வயசனத்தை நீ 2க்கு தான். அப்போ எந்த ஒரு பெண்ணுக்காவது 2 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்து கைப்பற்றி கொண்டானேயானால், 3 பிள்ளையை கொடுத்து கைப்பற்றி கொண்டானேயானால், அந்த குழந்தைகளே இந்த பெற்றோரை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கும் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ற விஷயம் வருது. இப்போ இது என்ன பாடம்? இது பெண்களுக்குன்று தனி ஒரு நாளை ஏற்படுத்தல்ங்கிற ஒரு பாடம் தானே. அந்த பாடத்துக்கு ஏற்ற விஷயம் இருக்காண்டா இருக்குது. ஏன்னு கேட்டால் பெண்கள் அதை தான் கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரி வைக்கிறாங்க? கலபனா அழைக்க ரிஜாலும், ஆண்கள் எங்களை மிகைத்து விடுகிறார்கள். பஜாலனா யோமமின் நப்சிக்க, உங்களுக்குரிய ஒரு நாளை எங்களுக்குன்னு ஏற்படுத்துங்கள் சொல்லி கேட்டார்கள். இப்போ வாதஹுன்ன, அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் வாதா கொடுத்தார்கள், வாக்குறுதி கொடுத்தார்கள். வாக்குறுதி கொடுத்து விட்டு வாதஹுன்ன யோமன், ஒரு நாள் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து லகியஹுன்ன, அந்த பெண்களை சந்தித்தார்கள். வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறோம், திங்கக்கிழமை வச்சுக்கிறோம்னு ஒரு கிழமையை சொல்லிவிட்டு அன்றைக்கு அந்த பெண்களை சந்தித்து வாலஹுன்ன, அந்த பெண்களுக்கு அறிவுரை, வாலன்னா மோயில் ஏற்கனவே சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அறிவுரை சொன்னார்கள். அமரஹுன்ன, கட்டளையும் விட்டார்கள். என்ன கட்டளைன்னு வரல, நல்ல விஷயங்களை கட்டளை தான் வச்சுக்கிற வேண்டியதான். அமரஹுன்ன, கட்டளையிட்டார்கள். இப்போ காண ஃபீமா காலஹுன்ன, அந்த பெண்களுக்கு சொன்ன கட்டளைகளில் இருந்தது இந்த வாசகம். எந்த வாசகம்? மா மின் குன்ன இம்ராத்துன் துகத்திமு சலாத்தன் மின் வலதிகா இல்லா காரணலகா ஹிஜாபம் மினன்னார் என்பதும் அதில் அடங்கி இருந்தது அப்படின்னு செஞ்சுட்டு இதுக்கு தனியாக அர்த்தம் செய்யணும். இப்போ மா மின் குன்ன இம்ராத்துன், உங்களில் எந்த பெண்ணாக இருந்தாலும் துகத்திமு, பறி கொடுப்பது இல்லை. இந்த மாவுக்கு அர்த்தம் மா துகத்திமு, மின் குன்ன இம்ராத்துன், உங்களில் எந்த ஒரு பெண்ணும் பறி கொடுப்பது இல்லை. சலாசத்தம் மின் வலதிகா, அவருடைய பிள்ளைகளில் 3 பேரை பறி கொடுப்பது இல்லை. இல்லா காணலகா ஹிஜாபன், அது ஹிஜாபாக ஆகிய தவிர, மினன்னாரி, நரகத்தை விட்டும் தடுக்கிற திரையாக தடையாக ஆகிய தவிர அவள் 3 குழந்தையை பறி கொடுப்பது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண்மணி கேட்குறாங்க, இசனத்தைனி, இப்போ 2 பிள்ளைக்கு
2 பிள்ளையை பறி கொடுத்துட்டாலும் அது திரையாக இருப்பாங்களான்னு கேட்குறாங்க. இப்போ கால ரசூல்லா சொன்னாங்க, இசனத்தனி 2க்கும் தான். அப்போ ஒரு பெண்ணுக்கு 3 பிள்ளை இருந்து பறி கொடுத்துட்டான்னு சொன்னாலும் அவளுக்கு சொர்க்கம் கிடைச்சிடும். 2 பிள்ளையை ரசூல்லா சொல்லலை. இந்த பெண்ணு கேட்டோன்னு என்ன செய்கிறாங்க, அதையும் ஏற்றுக்கிறாங்க. இசனத்தனி 2க்கும் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் அந்த தனியாக ஒரு சபை அமைப்பதற்கு உரிய ஆதாரத்துக்கு இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்காரு. 101. அடுத்து 102வது ஹதீஸ் விஷயத்தை என்ன செய்வோம், நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.